அதுக்குன்னு ஒரு மனசு சொல்லல. என்னைக்காவது யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நீடிங்லாம் செக் பண்ணியான்ட்டு மாற்ற மாட்டாங்க. அதை நீ பார்க்க முடியாது. க்ளவுட் மாற்றிருக்காங்கன்னு பார்க்க இதை மாற்றிருக்காங்கன்னு பார்க்க மாட்டேங்க. நீடிங் மட்டும்தான் போய் செக் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் வேணும்னு கேட்டு போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கையை டேமேஜ் பண்ணிட்டீங்க 1500 கொடுத்து மன உளைச்சல் தான் இருக்குல்ல. இருந்தாலும் உங்களோட உடம்பு நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த டேமேஜ்ல மைனஸ் ஃபுல்லாக சம்பாதிச்சிக்கலாம். இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. H2o பேர் பேசுங்க. தண்ணி நிறைய குடிப்பாரு. கலாயா நாப்பா ஸ்வீதர் கலாய் வீடியோ எந்த தட்டுமா உங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும். வீடியோங்க இல்ல ஆக்சுவலா ஹெச்ன்றது பாத்தீங்கன்னா எனக்கு லக்கி லெட்டர் ஹெச்ல ஸ்டார்ட் பண்றது. ஓகே உங்க நேம்? இல்ல என்னோட நேம் ராஜேஷ். ஹெச்ல ஸ்டார்ட் பண்ணா லக்கியா இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேர் ஒரு காமெடி ஒரு ஸ்டுடியோ நீங்கள் சொன்னாங்க தப்பாயிடும். சும்மா சொல்கிறேன்னா இப்போ உங்கள் பேர் ரம்யா டாட்டா ஸ்டுடியோ அர்ஜுன் டாட்டா ஸ்டுடியோன்னு எழுதுறாங்க. இல்லை ஏதாவது ஒரு பேர் இருக்கும். அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கணும். ஈஸியாக வாயில் நுழையணும். அதே மாதிரி நம்ம ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி H2o ஓட்டுன்னு வச்சுருக்காங்க. அது நிறைய இருக்குது. ஓட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கணும்ட்டு H2o. ஓகே H2oனா வாட்டர் கண்டென்ட். இங்க் வந்து வாட்டர் பேஸ்டு இருக்குது. இங்க் இல்லாமல் நம்ம ஓகே கிடையாது. ஸோ H2o வாட்டர் தான் பேஸ். ஆமாம் பேஸ். தண்ணிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வச்சுட்டு 4 பேர்கிட்ட சஜஷன் கேட்டேன். எல்லாருமே ஈஸியாக இருந்தது. இப்போ கால் பண்ணாலும் ஈஸியாக H2oவான்னு கேட்பாங்க. இதானாப்பா இதுதான்ப்பா நம்ம வரலாறு. வாழ்க்கை வரலாறு. கடையோட வரலாறு. வாழ்க்கை வரலாறு இன்னும் போரா இருக்கும். இன்னும் நினைச்சேன். நீ தான் நினைச்சா ஒரே சரக 10 நிமிஷம். ஆமா ரோடா சுத்தி இந்த குச்சிட்டு ஒன்லி வாட்டர் மிக்ஸ் தான் பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்தப்போ நானும் பெரிய டான்ஸர் தான் நினச்சேன். டான்ஸ் மாதிரி தான் தெரியுதுங்களா? வெஸ்டர்னு கதக்கு பரதநாட்டியம் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். பெரிய டான்ஸராக இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இல்லைன்றதுக்காகவே போடுவாங்க. எனக்கும் டான்ஸுக்கு சம்மந்தம் கிடையாது. என்னை யாரும் டான்ஸரான்னு கேட்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ கடையில் பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வாங்கிடுச்சு. சில பேர் அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம மறைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபேஷன் அந்த பேரை மொத்தமாக மறைச்சு விளையாட்டு போட்டுருவீங்களா? ஆமாம். இல்லை அந்த நேம் அதோட அடையாளமே தெரியாது. இருந்த இடமே தெரியாம தடமே தெரியாத மாதிரி கவர் பண்ணி விட்டுருவோம். அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பிரச்சனை வருது. மேரேஜ் ஆனவங்க பிரச்சனை வரக்கூடாது. அதனால கொஞ்சம் அதை மட்டும் தரமாக பார்த்து பண்ணி விட்டுருவோம். அது மாதிரி நிறைய பண்ணிடுவாங்க. சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க. மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. சொல்லுப்பா உண்மையா சொல்லுப்பா. இல்ல உண்மையா சொல்லுப்பா. ஏன்னா ஒரு பசங்கன்னு சொன்னா பசங்க பீட் போட்டுடலாம். அடுத்த வீடியோல சொல்றேன். அவ்வளவுதான். ஆமா அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்க நேம் போனீங்களா? இல்லை அழகா இருக்காங்க. நீங்களும் போடல. நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. இல்ல
இல்ல அவங்க போடுறேன்னு டாக்டரே நான் அவருக்கு வேணாம்னு சொல்லிட்டு பாதி அதை கொஞ்சம் காம்ப்ரமைசஸ். எவ்வளவு வருஷமா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க டாக்டர்? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 years. ஷாப் வச்சு எவ்வளோ வருஷம்? ஷாப் வச்சு 1.5 ஆயிடுச்சு. 1.5 above என்ன ஆயிடுச்சு. நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? இது முன்னாடி பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த பார்ட்னர்ஷிப் சரியானது ரீசன்காக ஸ்டுடியோ வச்சேன். சூப்பர் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. வெரி குட். நான் பார்ட்னர்ஷிப்லேயே போயிருந்தேன்னா அப்படியே இருந்திருப்பேன். நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம் பார்ட்னர்ஷிப்? இல்ல நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரியா? Yes. ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகுது ப்ரோ. தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அது வந்து நல்லா தான் இருக்கு. யார் டாக்டர் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஐடியா வந்து ஆக்சுவலாக? வைப் பண்ணிருக்கிறது ஸோ தண்ணி அடிச்சு